கிச்சன் கேபினெட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறப்பு திரைப்படம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் குக்கர் டாக்கீஸ் பெருமிடன் வழங்கும் இந்தியன் 2.0. தேசபக்தியும் முக்கியம்னு எடுத்துக்காட்டும் தலைவர் நாயகனை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு இயக்குனர் வருங்கால வானவராயர். உள்ளூர்ல மின்கட்டண பிரச்சனைக்காக ஒண்ணு கூடும் கட்சி நிர்வாகிகள் கடந்து வந்த பாதையில பணிக்கிறாங்க. இத்தனை பேர் எல்லாத்தையுமே திறந்து விட்டு ஏன் எடப்பாடிகிட்ட போயிருந்தா அவங்களுக்கு சம்பாதிச்சிருக்க முடியாதா? கோவி கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு காமெடி எடப்பாடிகிட்ட என்னன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் யாருமே கிடையாது, அவங்க பின்னாடி ஒருத்தருமே கிடையாது. அப்புறம் ஏன்பா எங்க கட்சியிலேருந்து கூப்பிடுறீங்க? அதை ஏன்பா டிவிலையும் எல்லா டிவிலையும் வேற இப்போ எடப்பாடி நியூஸ்னா எல்லா டிவிலையும் உடனே ஃப்ளாஷ் ஆயிடுது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து அமைப்பு செயலாளர் விலகினார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் விலகினார். யாருமே தான் நாங்கள் இல்லையே, அப்புறம் ஏன் எங்களையே கூப்பிட்டு இருக்கீங்க? இருக்கோம் என்பதனால தானே கூப்பிடுறீங்க. மாநிலத்துல ஆளுங்கட்சிக்கும் பிரதான எதிர்கட்சிக்கும் ஒற்றுமையும் வேற்றுமையும் சொல்றாங்க. எதுக்குமே திமுக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. திருவேங்கட ராஜா என்பவர் சயானிடம் எடுத்த பேட்டி கொடநாட பத்தி இருக்கா இல்லையா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? பொள்ளாச்சி என்னாச்சு? தூத்துக்குடியில 13 பேர் இறந்து போனாங்களே, என்னாச்சு? உங்ககிட்ட அறிக்கை கொடுத்து கூட ஏன் நடவடிக்கை எடுக்கல? என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எடப்பாடி வேற ஆர்ப்பாட்டங்கிறாரு. நாங்க சினிமால தான் நடிக்கிறோம் எடப்பாடியார் அவர்களே, நீங்க வாழ்க்கையிலேயே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதை விட என்ன இருக்க போது? வர வேண்டிய ஆட்சி தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி, அதை வரவிடாமல் பண்ணதில் முக்கிய பங்கு எடப்பாடி யார் அவர்களுக்கா இல்லையா? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா எடப்பாடி யாருக்கும் திமுகவுக்கும், இது நாங்க சொல்லல, எங்க லேடிஸ் மகளிரே சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. திரை நட்சத்திர நாயகி பேசும்போது கட்சி தலைவர் நாயகன் என்ட்ரி கொடுக்க வரவேற்பு தூள் பறக்குது. நன்றி. கழக பொதுச் செயலாளர் வந்து விட்டார். பதாதையை போர்டை வசதி பிடிங்க, போர்டு கொடி எல்லாம் வசதி கொடுங்க. பொதுச் செயலாளர் வந்துட்டாரு. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க, அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க இங்க வாங்க. ஹலோ. தலைவர் நாயகன் மயக்க பிடிச்சதும் எப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதுன்னு வித்தியாசமா விளக்கம் கொடுத்திருக்காரு. மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். காரணம் கேட்டால் மத்திய அரசின் RDSS ஸ்கீமில் நாங்கள் சேர வேண்டும் என்றால் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது என்று பொய்யை சொல்லி எல்லா பழியையும் மத்திய அரசின் மீது போடுகிறார்கள். அடுத்து வந்த தேர்தலில் எல்லாம் தங்களோட தோல்விக்கு என்ன காரணம்னு தனிக்கணக்கு சொல்வது ஆச்சரியத்தை உண்டாக்குது. நீங்க தான் ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்கள் எல்லாம் எடுத்து கேஸ் போடுவீங்களே, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க அதை வச்சு மிரட்டி பழனிசாமியை இந்த தேர்தலில் தனியா நிக்க வச்சிருக்கீங்க. அதானே செய்றீங்க. எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணையாம செய்யறதே திமுக தான். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் 2026 ஆட்சி எங்க கையில தான் நாயகன் நம்பிக்கையோட விடை பெறுவதா படம் முடியுது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைந்து இந்த தேர்தலில் உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம். உறுதியாக கூட்டணி ஆட்சியை முதல் முறையாக தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி காட்டுவோம். மொத்தத்துல இந்தியன் 2.0 இன்னும் இந்த உலகம் நம்மள நம்புது. மகள் திருமேனி அவர்களினுடைய இயக்கத்துல நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் விடாமுயற்சி. இப்போ ரீசெண்ட் டைம்ல விடாமுயற்சியினுடைய கிளிக்ஸ் எல்லாம் பயங்கரமாவே ரிலீஸ் ஆச்சு. த்ரிஷா அவர்களோட இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படமே ரிலீஸ் ஆச்சு. பேக் டு அந்த ஓல்டன் டேஸ்க்கு போன மாதிரி அவங்க 2 பேர்த்தோட பேரை பத்தி நிறைய பேர் ரொம்பவே பாராட்டி வந்துட்டு இருந்தாங்க. இதற்கிடையில படக்குழுவினர் ஒரு சூப்பரான ட்ரோன் ஷாட்ஸ் மற்றும் வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, விடாமுயற்சியினுடைய ஷூட்டிங் அஜர்பைஜான்ல வந்து முடிவடைஞ்சிருச்சு. அங்க ஒரு வழியா ஷூட் எல்லாம் ரேப் பண்ணிட்டாங்க. அதாவது படத்தோட முழு ஷூட்டிங்
போகவுமே முடியல. அந்த பகுதியில் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுனால படக்குழுவினர் அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அடுத்ததா வேற லொகேஷன், வேற சீன் அப்படின்னு இன்னும் படத்தோட அப்டேட் நமக்கு நிறையவே காத்திருக்கு. அந்தகன் படம் ஜூலை 24 ரிலீஸ் ஆக போற இந்த ஒரு ஆல்பத்தை பொறுத்த வரைக்குமே அனிருத் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் பாடியிருக்காங்க. அதே மாதிரி டிசைனிங், விஷுவல் எல்லாமே பிரபுதேவா அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபர் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டி மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இதை யார் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். இந்த பாடலை ரிலீஸ் செய்பவர் உங்கள் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் தான் போடணும். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் தான் அந்தகன் ஆந்தம் அப்படிங்கிற பாடலை ரிலீஸ் போறாரு. இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் இயக்கி நடிச்சு வெளியான திரைப்படம் தான் டீன்ஸ். இந்த படம் வெளியாகி ஒரு வாரம் தான் ஆச்சு. நிறைய சிறுவர்களை மையப்படுத்தி இந்த படம் எடுத்திருக்கிறதுனால சிறுவர்கள் மத்தியில அந்த படம் பயங்கரமாகவே வரவேற்கும் பட்டுச்சு. இதற்கிடையில டீன்ஸ் திரைப்பட குழுவினர் எல்லாருமே இணைந்து சக்சஸ் மீட், அதாவது தேங்க்ஸ் மீட் ஒன்னையும் நடத்தியிருக்காங்க. இதுல கேக் எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடமே ரொம்பவே கலகலப்பாகவும் இருக்கும். பார்த்திபன் அவர்கள் சொல்லவே வேண்டாம். நடிகர் யோகி பாபுனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவரு நடிச்ச போட் அப்படிங்கிற படத்துல இருந்து படக்குழுவினர் சர்ப்ரைஸா ஒரு ப்ரோமோ சாங்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது பழைய காலத்துல ரொம்ப ஆன்ஷியன் டைம்ல எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. நடுக்கடலில் மாட்டிட்ட 10 பேர் எப்படி ஒவ்வொருத்தர் காப்பாத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரை நம்ம பார்த்திருந்தோம். இதற்கிடையில படக்குழுவினர் யோகி பாபுனுடைய ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கிச்சன் கேபினட் நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினட் நிகழ்ச்சியை கண்டிப்பா பாருங்க.